இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை ஜோதிகா நடிச்ச சர்ச்சை காட்சியால சிவகுமார் சூர்யாவுக்கு போன் போட்டு திட்டுனதா பிரபல மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் பேட்டியில சொல்லியிருக்காங்க. மும்பையில செட்டில் ஆன நடிகை ஜோதிகா வெப் சீரிஸ் ஒன்னத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சியில நடிச்சிருக்காங்க. அந்த காட்சியை பார்த்த சிவகுமார் அவரோட மகன் சூர்யாவுக்கு போன் போட்டு கண்டிச்சதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்க நிலையில அதை பத்தி பேசியிருக்காரு. ஜோதிகா இப்போ அடிக்கடி சர்ச்சையில சிக்கிட்டு வராங்க. ஜோதிகாவோட குடும்பமே மும்பையில இருக்கிற நிலையில நாமும் அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தோட மும்பை போயிட்டு அங்க செட்டில் ஆகிட்டாங்க. சூர்யா தன்னுடைய 45வது திரைப்படம் வாடிவாசல் உள்ளிட்ட ஒரு சில படங்கள்ல பிஸியா இருக்கிறதுனால அவர் சென்னையில தங்கியிருக்காரு. இந்த நிலையில தான் ஜோதிகா ஹிந்தியில நடிச்ச ஒரு வெப் தொடர் நேத்து வெளியாகி இருந்தது. தமிழ்ல நயன்தாரா நடிப்புல வந்த கோலமாவு கோகிலா படத்தோட கான்செப்ட் தான் வேற ஒரு கோணத்துல பல நடிகைகளை வச்சு வெப் சீரிஸா உருவாக்கி இருக்காங்க. இதுல சாப்பாடு கரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு செல்ற ரோல் தான் ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. அந்த சாப்பாடு கரியர்ல பிரவுன் சுகர் எடுத்துட்டு போகணும், அதுக்கு லோக்கல் பாஷை பேசணும், சிகரெட் பிடிக்கணும், இது போன்ற ஒரு காட்சியில தான் ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. இதுக்காக அவங்க சிகரெட் பிடிச்சிருக்காங்க, யதார்த்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இயக்குனர் சொல்றதை கேட்டு அப்படியே நடிச்சிருக்காங்க. அவங்க சிகரெட் பிடிக்கிற மாதிரி போன்ற காட்சி பார்த்த சிவகுமார் அதிர்ச்சி அடைஞ்சு சூர்யாவுக்கு போன் போட்டு கண்டிச்சாரா. தனி குடுத்தனம் போனா இப்படிதான் பண்ணுவீங்களா, பணத்துக்காக இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நடிச்சு என் மானத்தை வாங்கணுமா அப்படின்ற மாதிரி சூர்யாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கண்டிச்சிருக்காரு. அதாவது சினிமால இப்படியான காட்சிகள் நடிக்கணும் அப்படின்னு சிவகுமாருக்கு கூட நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் அப்படி கேட்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் சொந்த பந்தங்கள் மற்றும் வேறு யாரோ சிலர் அவர்கிட்ட உங்களோட மருமகள் இப்படி நடிக்கிறாங்களாமே அப்படின்னு ஏத்தி விட்டுருப்பாங்க. அதனால நம்ம குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பமாச்சே, இப்படியெல்லாம் பேச ஒரு விதமான பயத்தோட தான் சூர்யாவுக்கு போன் போட்டு கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சபிதா ஜோசப் சொல்லியிருக்காங்க. மேலும் நல்ல மருமகள் கிடைச்சிருக்கா, நான் தேடினா கூட இப்படி ஒரு மருமகள் கிடைச்சிருக்க மாட்டா அப்படின்னு ஜோதிகா பத்தி தன்கிட்டயே பெருமையா பேசினதா சபிதா ஜோசப் பகிர்ந்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.